இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆலயம். ஆலயம் என்ற தலைப்பிலே நாம் இன்று சற்று தியானிப்போம். ஆலயம் என்றால் நமக்கு தோன்றுவது ஒரு அழகான கட்டிடம் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிலே தங்குகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயத்தின் தலைவர், அவரே அந்த ஆலயத்தின் மூலைக்கல். எனவே கர்த்தர் தங்கும் ஆலயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்று வேதவசனம் கூறுகிறது என்றால், சங்கீதம் 93 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பரிசுத்தமாய் இருக்கிறது என வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிந்து கொள்ள செல்லும் நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என வேதத்திலே குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் நாம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என விரும்புகிறார். மேலும் நம்முடைய சரீரத்தை ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் என வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் தங்கும் ஆலயம் நமது சரீரமாக இருக்கிறது. வேதத்திலே 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அலங்காரமாக இருக்கிறது என பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில் நாம் வாசித்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் இந்த சரீரம், இதை நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். நாம் வாசித்த 20ஆம் வசனத்திலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என வாசித்தோம். அப்படியானால் நமது உடல் நாம் கிரயத்துக்கு தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பொருளை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் யாரிடமிருந்து கிரயத்துக்கு பெற்றோமோ அவர்தான் அதற்கு அதிகாரி. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தையே நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு அதிகாரி என பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய வாழ்வில் நடைபெற நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் விரும்பும் வண்ணமாக நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் எல்லா பாவத்தை விட்டு விலக்கி நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்தார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக காத்து கொண்டால் மட்டுமே தேவன் நம்மிடத்திலே வாசம் செய்ய முடியும். அதை நாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாமும் பாவம் செய்ய நம்மை ஒப்பு கொடுத்து விடும்போது, பாவம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நாம் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம். கர்த்தர் நமது சரீரத்தை விட்டு அகன்று போகிறார். பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அவர் நம்மில் தங்க முடியாது. எனவே நாம் பார்க்கிறோம், பாவத்துக்கு நேராக போகும்போது பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடலை ஆட்கொண்டு விடுகிறான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 பார்க்கிறோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று. இந்த உடல் தேவனிடம் பெற்றுக்கொண்டது. நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து விடுவார். பிசாசானவன் வந்து நமது உடலை கெடுப்பதற்கான எல்லா காரியங்களையும் செய்து விடுகிறான். அது நமக்கு மிகுந்த கொடுமையாக இருந்துவிடும். அந்த ஆலயத்தில் கர்த்தர் தங்க மாட்டார். நம்முடைய சரீரத்தை சாத்தான் உருவளித்து போடுவான் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் நாம் பாவத்தை விட்டு விலகி கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காக எப்படி பரிசுத்தமாய் நமது உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21 படி நம்முடைய ஆலயம் கர்த்தர் மேல் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும் என பார்க்கிறோம். கர்த்தர் மேல் இசைவாய் இணைக்கப்பட வேண்டும். நம்முடைய உடல், நம்முடைய சரீரமானது கர்த்தரோடு
இணக்கமாய் இணைக்கப்பட வேண்டும். ஒரு கட்டடம் எவ்வாறு அஸ்திபாரத்தின் மேல் இணைத்து கட்டப்படுகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடலை நாம் பேணி கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலகி இருக்க கர்த்தர் ஒருவாளாலே முடியும். நமது அஸ்திபாரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது மட்டுமே நம்மால் எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறிவிட முடியாது. எந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்தாலும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பொழுது நாம் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்மாற்றமாக போக மாட்டோம். கர்த்தர் விரும்பும் ஆலயமாக நமது உடலை நாம் பாதுகாத்து கொள்வோம். எந்த பாவத்திற்கும் நம்மளை நீக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகாய் 2:9 பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என வாசிக்கிறோம். அப்படி நாம் பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும்போது, எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார், நம்மை மகிமைப்படுத்தி நம்மை உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் தங்கிவிட்டார். கர்த்தருடைய நம்முடைய உடலை நாம் பரிசுத்தமாக பார்த்து கொண்டு விட்டோம். கர்த்தர் நம்மோடு தங்கும்போது நமக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து தர வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்போது நமக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் செய்து நமக்கு மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் தந்த இந்த உடல், அவர் தங்கும் ஆலயத்தை நாம் பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொள்ள நாம் முடிவெடுக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே நம்முடைய உடலை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கிருபை செய்வார். அப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் போது தான் இந்த உலகத்திற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும், உலகத்திற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் வேலைக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி, திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலும் கர்த்தர் ஜெயமாய் நம்மை விளங்க பண்ணுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே நமக்கு தேவன் கொடுத்த இந்த உடலை கர்த்தருக்கென்று பிரியமான ஆலயமாக நாம் பாவித்து கொள்வோம். எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாதபடி பாவத்துக்கு விட்டு விலக்கி கர்த்தரையே நம்பியிருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆலயம் என்ற தலைப்பிலே உங்களுடைய வேத வார்த்தைகளை சிந்தித்தோம். நாங்கள் எங்கள் உடலை நீர் தங்கும் பரிசுத்த ஆலயமாக பாவித்து, ஆண்டவரே, எங்கள் உடலை பாவத்துக்கு விலக்கி பரிசுத்தமாய் காணப்படும்படியாக நீர் கிருபை செய்யும் என்னுமாய் கெஞ்சி கொடுங்கப்பா. நாங்கள் எந்த பாவத்திலும் விழுந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து பரிசுத்தத்தை எங்களிடத்திலே வைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உயர்த்தும். நீர் தங்கும், நீர் எங்களோடு இருந்து எங்களை மகிமையாய் பார்த்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் எங்கள் மகிமைப்படும்படியாக நீர் உயர்ந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே.